பார்த்தீங்கன்னா T20 சீரிஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஓடிஐ சீரிஸ் ஆரம்பிச்சிச்சு. இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொழும்பு ஸ்டேடியத்தில் நடந்த மேட்சோட டாஸில் வந்து ஸ்ரீலங்கா வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. பிளேயிங் லெவல்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதிர்பார்த்ததாக சொல்லலாம். அவங்க பிளேயிங் ஒரு டீசெண்டாக இருந்துச்சு. 2 மீடியம் ஃபாஸ்டோடையும் 3 ஸ்பின்னர்ஸோடையும் போயிருந்தாங்க. அதே தான் இந்தியாவும் சுந்தர், குல்தீப், அக்ஷர்னு சொல்லிட்டு 3 ஸ்பின்னரோடையும் 2 ஃபாஸ்ட் பாலரோடையும் போயிருக்காங்க. இப்போ வந்து பேட்டிங் பிடிச்ச ஸ்ரீலங்கா வந்து நிதானமாக ஆரம்பித்தாங்க. அபிஷ்கா ஃபெர்னாண்டோ வந்து டிசப்பாயின்மெண்ட் சொல்லலாம். ஒரு ரனில் அவுட் ஆகிட்டார். அவர் வந்து இந்த வருஷத்துல ரொம்ப அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லைன்னு சொல்லலாம். இந்த விக்கெட்டை சிராஜ் டேக் பண்ணார். அதுக்கடுத்து அபிஷ்கா ஃபெர்னாண்டோ அவுட் ஆனதுக்கப்புறம் மெண்டிஸ் உள்ளே வந்தார். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடினாங்க 2 பேரும் சேர்ந்து. நிஷாங்கா வேறு லெவலில் ஆடினா சொன்னால் T20 ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணார். அப்புறம் மெண்டிஸ் அவுட் ஆனார். டூபே தான் இந்த விக்கெட் எடுத்தார். டூபேயோட 19 விக்கெட்னு சொல்லலாம் ஓடிஐயில். அதுக்கடுத்து அடுத்த ஓவரில் சமீரா விக்ரமா வந்து அவுட் ஆனார் அக்ஷர் பட்டேல்கிட்ட. அவரும் வந்து ஒரு 2 இருக்கணும் 8 ரனில் அவுட் ஆனார். டிசப்பாயின்மெண்ட் பண்ணார். முதல் ஆளில் வந்து ஒன்றுக்கு சரியாக பண்ணல சொல்லலாம். நிஷாங்கா வந்து என்ன நல்லா ஆடினாலும் அசலங்காவும் ஒரு 14 அவுட் ஆனார். குல்தீப் யாதவ்கிட்ட அவரும் டிசப்பாயின்ட் பண்ணிட்டார். ஏன்னா அவரும் மேட்சை கொண்டு போயிருக்கணும். 3 விக்கெட் விழுந்துச்சு 23 ஓவர்லேயே. 24 ஓவர் முடிவில் ரன் ரேட் ரொம்பவும் மோசமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிஷாங்கா வந்து ஒரு 50 அடித்தார். வேறு லெவல் பேட்டிங் பண்ணார் சொல்லலாம். அவர் வந்து பொறுமையாக அந்த இன்னிங்ஸை கொண்டு போனார். அவர் 50 அடித்து அடுத்த நிமிஷமே அவர் அவுட் ஆனார் சொல்லலாம். வாஷிங்டன் எல்பி ஆனார். அதுக்கடுத்து வெள்ளாளையாவும் ஜெயந்த்லேயும் நினச்சோம் கில் ஓவரை பொழந்தாங்க சொல்லலாம். ஏன்னா அக்ஷர் பட்டேல் அங்கே சூப்பராக போட்டுக்கிருந்தார். கில் இங்கே வந்து கொஞ்சம் அவர் ஸ்பெல்லுக்கு ஒரு ஓவர் சும்மா தள்ளினாங்க எண்டு மாற்றுறதுக்கு. ஆனால் அந்த ஓவரை பொழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் கம்பேக் பண்ணார் அக்ஷர் பட்டேல். ஒரு விக்கெட் வாங்கினார். அதுலேயும் இந்த விக்கெட்டில் ஒரு காமெடியாக ஃபேர் என்னென்னா அம்பேரே அவுட்டு கொடுக்காமல் இது அவுட்டுன்னு சொல்லிட்டு போனார். அது நாட் அவுட் ஆக்சுவலாக. இப்போ அசரங்காவும் வெள்ளாளையும் செம்ம பார்ட்னர்ஷிப் போட்டாங்க சொல்லலாம். அதுலேயும் வெள்ளாளைக்கு செம்மையாக ஆடினார் ஷாட்ஸ்லாம். அசரங்கா என்ன 6-4 தெறிக்க விட்டாலும் அக்ஷர் சிங்கிட்ட அவுட் ஆகிருந்தார் 24 ரன்னுக்கு. ஆனால் வெள்ளாளையை வந்து அவர் நிப்பாட்டவே இல்லை. அவர் ஒரு 66 அடித்தார். அவரோட டெபியூ 50 ஓவர் அடித்தார் இந்த ஓடிஐயில். இதுக்கு முன்னாடி அவர் பெஸ்ட்டு வந்து இந்தியா கூட இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டாக இருக்கார் இந்தியா கூட. அவர் இந்தியா கூட செம்மையாக ஆடாத சொல்லலாம். வேறு லெவல் பெர்ஃபார்ம் பண்ணார். அதுவும் இல்லாமல் கடைசியாக ஸ்ரீலங்கா ஸ்கோரை 230க்கு எடுத்து போயிருந்தாங்க 50 ஓவர் முடிவில். 67 ரன் அடித்த வெள்ளாளைக்கு செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணார். அப்புறம் நிஷாங்கா வந்து 57 அடித்தார். இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ஷர் பட்டேலும் குல்தீப்பும் சூப்பராக போட்டுருந்தாங்க சொல்லலாம். அப்புறம் இந்தியா சேஸுக்கு இறங்கணுன்னு ரோஹித் சர்மா வந்து அவரோட வேலையை காமிச்சார். அந்த வேர்ல்ட் கப் ஃபைனலில் எங்கே விட்டு போனாரோ அங்கே ஆரம்பிச்சிருக்கா சொல்லலாம். ஏன்னா 6-4 தெறிக்க விட்டார் பவர் பிளேயில். வேறு மாதிரி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். கில் அங்கிட்டு பொறுமையாக அவரோட ஸ்டைலில் ஒரு கவர் ட்ரைவ் அப்புறம் பொறுமையாக சிங்கிள்ஸ் மாற்றி ஆட ஆரம்பித்தார். ஆனால் ரோஹித் சர்மா நிப்பாட்டவே இல்லை சொல்லலாம். அந்த ஃப்ளோவை 50க்கு எடுத்து போயிட்டார். அவர் வந்து ஒரு T20 ஸ்டான்ஸில் ஆடினார் சொல்லலாம். வேறு மாதிரி விளாண்டார். இந்த விக்கெட்டோட மகிமையை காமிச்சிச்சு. ஏன் சொல்லலாம், ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பின்னர்ஸ் உள்ளே வந்தோடனே ஸ்லோவாக ஆரம்பிச்சிச்சு விக்கெட்டு. இந்த சைடில் ரோஹித் சர்மா ஒரு 50 போட்டார் சைடு கேப்பில். அப்புறம் இந்தியா டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ஓவர் கழிச்சு இந்த விக்கெட் ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சு. கில் வந்து ஒரு 4 ட்ரை பண்ணி அவுட் ஆகினார் 16 ரனில். அடுத்து விராட் கோலி உள்ளே வந்தார். விராட் கோலி உள்ளே வந்தப்பறம் அவர் ஏற்ற மாதிரி சிங்கிள்ஸ் ஆட ஆரம்பித்தார். இப்போ தான் கில் விக்கெட் ஸ்லாக் ஸ்வீப்பில் போயிருந்துச்சு. ரோஹித் சர்மாவும் ஒரு ஸ்லாக் ஸ்வீப்பில் அடிக்க போய் அவுட் ஆனார் 58க்கு. அதுக்கடுத்து வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து வருவார் பார்த்தோன்னா வாஷிங்டன் சுந்தர் அமுச்சு விட்டுருந்தாங்க. அவர் இன்டர்ன் குறைய கூட அமுச்சு விட்டுருந்தாங்க. பார்த்தா அவுட் ஆகிட்டார் அவர் டக்குன்னு. அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் 5ஆவதுக்கு வந்தார். வேறெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணால் சொல்லலாம். அப்புறம் மெதுவாக அடிக்கின்ற கோலி வந்து 4 அடிக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்தியா டீம் வந்து. ஸ்ரேயஸ் ஐயர் அந்த பக்கம் வந்து ஒரு 100 ஸ்டேக்கெட்டில் அடிக்கிறதா சொல்லலாம் ஓடிஐஸில். அதுலேயும் அந்த புல் ஷாட் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் விராட் கோலி வந்து அசரங்கா பாலை டப்பாக பிக் பண்ணி அவுட் ஆகிட்டார். கூகுளில் வச்சு ஃப்ளிப்பர் பாலில் ஆடி அவுட் ஆகிட்டார் 24 ரன்ஸுக்கு. அடுத்த ஓவரை ஸ்ரேயஸ் ஐயர் செம்ம பாலுக்கு அவுட் ஆனார், போல்ட் ஆனார். அதுக்கப்புறம் கேஎல் ராகுலும் அக்ஷர் பட்டேலும் ஒரு 5 ஓவர் பொறுமையாக நின்றாங்க. மேட்ச்சை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு போனாங்க. இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் வந்து சூப்பராக ஆடினாங்க சொல்லலாம். அதுலேயும் கேஎல் ராகுல் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக அவர் கிளாஸ் இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்சார். கொஞ்சம் கொஞ்சமாக மேட்ச்சை எடுத்துகிட்டு போனார். ஆனால் எங்கே இந்தியா டீம் மேட்ச் விட்டாங்கன்னா அந்த ஸ்லாக் ஸ்வீப் ஷாட்ஸு தான். அந்த ஸ்வீப் போய் 3 இந்தியன் பேட்ஸ்மேன் அவுட் ஆனாங்க. கேஎல் ராகுலும் கூட அதுலேயும் அவரும் அந்த ஷாட் ஆட போய் அவுட் ஆனார் 31 ரன்ஸுக்கு. அதுக்கடுத்து அக்ஷர் பட்டேல் அவர் வந்து அக்ரெசிவ் ரோல் எடுக்க பார்த்தாரு. அவர் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் அவுட் ஆனா சொல்லலாம். கேப்டன் அசலங்காட்ட அவர் வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த மேட்ச்சில். வந்து 3 விக்கெட் வாங்கிக்காரு. அந்த விக்கெட்ஸ் தான் மேட்ச் டேர்ன் பண்ணியிருக்க சொல்லலாம். டூபே என்ன தான் செம்மையாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சாலும் அங்கிட்ட வந்து பவுலர்ஸ்கிட்ட சப்போர்ட்டே இல்லை சொல்ல இந்தியன் பவுலர்ஸ்கிட்ட. 46 ஓவரில் மேட்சிக்கு நடந்து சொல்லலாம். ஒரு பவுண்ட்ரியும் ஒரு 6ம் போயிருந்துச்சு.
ஆனாலும் டூபே வந்து ஒரு டிஃபென்ஸ் வைக்க போய் எல்பி ஆனார். அது அம்பையர்ஸ் வந்து நாட் அவுட் கொடுத்தாங்க. அம்பையர்ஸ் காலாருக்கும் பார்த்தா அவுட் ஆகிட்டார். ஒரு ரன் அடிக்க வேண்டியது இருந்துச்சு. அப்போ பார்த்தோன்னா அக்ஷர் சிங் வந்து ஒரு சுற்றிட்டார். அது தவறான முடிவு சொல்லலாம். அதனால ஸ்ரீலங்கா வந்து இந்த மேட்ச் டை பண்ணிட்டாங்க. இந்தியா vs ஸ்ரீலங்கா ஓடி வந்து டை ஆயிடுச்சு. செகண்ட் ஓடி யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.